என் வீட்டு சமையலில் இன்றைக்கி ப்ரௌனி கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 2 முட்டைகளோட வெள்ளை கருவை தனியாக பிரித்து எடுத்துருங்க. நான் எப்போவும் இந்த மெத்தடில் செய்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எக் ஒயிட்டை பிரித்து எடுப்பாங்க. நீங்கள் எப்படி எடுப்பீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா எலக்ட்ரிக் பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு 1/3 கப் அளவுக்கு எண்ணெய், ஏதாவது ஃப்ளேவர் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கணும், இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகரை சேர்த்துருங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிடணும். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக நல்லா கலந்துடணும். அடுத்ததாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்க போகிறோம். அந்த கன்சிஸ்டன்சியை கரெக்டாக கொண்டு வர்றதுக்காக, இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்மளுடைய கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு கேக் டின்னில் கீழே பட்டர் பேப்பர் போட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லை பட்டர் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை இது மேலே ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு விருப்பமாக பொருட்களை வச்சு அலங்கரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். மைக்ரோவேவில் பண்ணுறப்போ இதை 180 டிகிரியில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக் டின்னை உள்ளே வச்சு பேக் பண்ணலாம். அதே 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு டூத் பிக் வச்சு மிடில் குத்தி பார்த்தா இந்த மாதிரி கிளியராக வந்துச்சுன்னா கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஓரங்களை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு கேக்கை டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பார்க்குறீங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட